இருக்கும் நமக்கு. ஸோ டு பி அலைவ் we need Christ, we need our Lord. உண்மையிலேயே நம்ம உயிர் வாழ்கிற ஒரு உயிர் பிறவிகளாக இருப்போமானால், உயிருள்ளவர்களாக இருப்போமானால் நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். ஆக உங்கள் கூட ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு சில காரியங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். I want to share something as an introduction. I also grew up in India, born and brought up in India, but settled for the past 38 over years here in Malaysia. நானும் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்து அதற்கு பிறகு திருமணமாகி இந்த நாட்டிலே வந்து நான் தங்கி இருக்கிறேன். ஓகேயா? அதுதான் என்னுடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி. மற்றதெல்லாம் மறந்துடுங்க. ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி அதர் திங்ஸ் forget about it. Okay. In India we have got something. This is a very famous season. Anybody knows? Some of you from India, some of you are very familiar with India. What season is that? That's it. Okay, mango. அங்கே படத்தை பார்த்துட்டிங்களோ? Okay, mango season. Okay. Even me, even though I grew up in India, I don't like to go to India during summer season. நான் இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தாலும் சரி, ஆனாலும் அந்த சம்மர் சீசனை வெயில் காலம் அப்படின்னு இருக்கும்போது வெப்ப காலத்தில் வந்து இந்தியாவுக்கு போக கொஞ்சம் 10 தடவை யோசிப்பேன். If at all I want to go, the pull and push factor is the mango and the rest of the other eatable things. ஓகே, அங்கே போவதற்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஈர்ப்பு என்னென்னா விதவிதமான மாம்பழங்கள், மற்ற சாப்பாட்டு காரியங்களை எப்படி போய் சாப்பிடலாங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்காக தான் சரி பரவாயில்ல கொஞ்சம் வெயில் இருந்தாலும் போகலாம், ஈவன் தோ இட் இஸ் அ பிட் சன்னி, டசன்ட் மேட்டர், ஐ வில் கோ அப்படின்னு போவோம். there is something called the grafted mango, ஒட்டு மாம்பழம். கேள்விப்பட்டிருப்பீங்க ஒட்டு மாம்பழம். ஸோ ஆஃப் ஆல் த மேங்கோஸ், that is claimed to be the sweetest and the tastiest and the most delicious of all mangoes. இந்த ஒட்டு மாம்பழம் தான் மிகவும் சிறப்பான ஒரு மாம்பழம், மிகவும் இனிமையான ஒரு மாம்பழம், அதே நேரத்தில் சாப்பிட தெவிட்டாத ஒரு மாம்பழம். Sometimes here in Malaysia, just to remember that we have to go for mango lassi, that's all. இங்கே மலேசியாவில் சில நேரத்தில் அந்த ஒரு டேஸ்ட் வேணும்னு சொன்னேன்னா அந்த மேங்கோ லெஸ்ஸியை போய் சாப்பிட்றதுக்கு போகணும். அதர்வைஸ் தே எக்ஸ்போர்ட் சம் மேங்கோஸ் ஃப்ரம் இந்தியா, தென் we can get. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற சில மாம்பழங்களை நம்ம சாப்பிடலாம். ஸோ there is something called the process called grafting. ஒட்டுதல் என்றால் ஒரு மரக்கிளையை இன்னொரு மரத்தோடு ஒட்டி வைப்பது, the grafting. So that brings to our mind remaining in our Lord Jesus. How are we going to be grafted with our Lord Jesus? நம்முடைய ஆண்டவரோடு நம்மளை எப்படி நம்ம ஒட்டி வைத்து கொள்ளலாம், நிலைத்து வைத்து கொள்ளலாம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். So why do they do all this grafting? One is it increases its taste. முதலாவது அது அதனுடைய ருசியை அதிகமாக்குகிறது. ருசி மற்ற பழங்களை காட்டிலும் அதிகமான ருசியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது அதனுடைய ஃப்ளேவர், அந்த வாசம், மனம் எல்லாமே அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது. மூன்றாவதாக இன்க்ரீஸ்ட் ஈல்டு. இந்த ஒட்டு மாம்பழமோ அல்லது ஒட்டு மர கன்றுகளினாலே அதிக பயன் நமக்கு கிடைக்கும், அதிகமான பழங்கள், அதிகமான காய்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக கம்பேட் அகெயின்ஸ்ட் பெஸ்ட். அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த சில பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் தாக்குமோ அந்த விதமான தாக்கங்களை குறைப்பதற்காகவும் இந்த ஒட்டு மரக்கன்றுகள் நடப்படுகிறது. This grafting is being done. ஆக there is a picture there. If you see that the grape, it is not so very good because it is not grafted or anything like that. இந்த விதமான செடிகள், இந்த விதமான பழங்கள் நமக்கு வேண்டாம் என்றால், that is where the cultivators, what do they do is they do all the grafting and so on. Nowadays people who are having these farms and all that, most of the time I've heard the vine, everything is grafted so that the yield is there, and also commercially it is viable, and they want that kind of right texture to the fruit.
சரியான ஒரு தன்மை அந்த பழத்திற்கு இருக்க வேண்டும் என்று இந்த ஒட்டு மர கன்றுகளை அங்கு நட்டுவதாக நான் கேள்விப்படுகிறேன். There is another thing that went, when I was a very young girl, my mother told me, we were in north. நாங்கள் வந்து இளமையாக காலத்தில் வந்து நாங்கள் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் இருந்தோம். வட இந்தியாவில் இருக்கும் பொழுது there's something happen. அங்கே நடந்த ஒரு காரியம். வட இந்தியாவில் முருங்கை மரம் வந்து ரொம்ப கிடையாது. In North India, you don't get much drumstick trees or drumsticks or anything like that. One day, my mother saw a drumstick tree there. அங்கே தூரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மரம் இருந்தது, ஒரு முருங்கை மரம். ஸோ இதை பார்த்த உடனே எவ்ரி ஒன் வாஸ் வெரி ஹாப்பி. அங்கேருந்து இந்தியாவில் சவுத் இந்தியாவிலேருந்து போனவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். Whoever went from South India, everyone was very happy because all of us are used to eating drumsticks in our sambar, everything also we will put the drumsticks. கிடைச்சதுன்னா போட்டுடுவோம், எங்கெங்கே போட முடியுமோ போட முடியாதோ எல்லாத்துலேயுமே போட்டுடுவோம். So my mother was so happy to get. Okay, one day she plucked the drumsticks and she came back and she made sambar. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு, ஆனால் that time I was a very young girl, very small girl. So this is a story told by my mother. எங்கள் அம்மா சொன்னது. அந்த காலத்தில் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன். நல்ல வேளை நான் சாப்பிட முடியாத பருவம் அது. Okay, what she said was she cooked. The whole sambar was bitter. அந்த சாம்பார் முழுக்க கசப்பாக மாறியது. ஸோ பட் ஷி வாஸ் வண்டரிங், ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பக்கத்தில் இருந்தது ஒரு காட்டு வேப்ப மரம். It was a neem tree. It is a wild neem tree. So this root and that root, everything got together and apparently it gave forth a bitter drumstick. அந்த மரம் அந்த கசப்பான அந்த வேப்ப மரத்தினுடைய அந்த வேர்கள் வந்து இந்த முருங்கை மரத்தினுடைய வேரோடு சார்ந்ததுனால இந்த முருங்கை மரம் கசப்பான முருங்கை காய்களை கொடுத்தது. So that is where today's portion we have to see, yes, remain, but where? Not remain or abide in anybody else, but remain in our Lord Jesus. அப்படியானால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியத்தில் வந்து நம்ம வந்து ரிமைன் பண்ணும்போது தங்கி இருக்கணும், நிலைத்திருக்கணும். எங்கே? நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடித்தமானவர்களோடு அல்லது நமக்கு பிடித்தமான காரியங்களோடு அல்ல, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் நிலைத்திருக்கும் போது தான் சில காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு இருக்க முடியும். About the passage, this is John 15:4-12. 9 verses are there. இந்த பகுதியில் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை 9 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். Here, this is a continuation of the upper room discourse. அதாவது மேலறையில் செய்தி பிரசங்கம் என்று சொல்லலாம். ஆண்டவர் வந்து 13ஆம் அதிகாரத்தில் in chapter 13 he celebrated the Passover with the disciples. அந்த 13ஆவது அதிகாரத்தில் அவர் தம்முடைய சீஷர்களோடு அந்த போஜனத்தை அருந்தினார், ராப்போஜனத்தை அருந்தினார் என்று பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த 15ஆவது அதிகாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், the word remain, abide is very interesting, repeated 11 times in the 9 verses. இந்த 9 வசனங்களில் மாத்திரமே 11 முறை நிலைத்திருங்கள் என்கிற அந்த வார்த்தை, நிலைத்திருங்கள் என்கிற நிலைத்திருந்தானால் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. 11 தடவை இருக்குது. தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. அதை நான் பார்க்கும்போது அது மிகவும் எனக்கு ஒரு ஈர்ப்பினை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. சில வேதாகமங்களில் அந்த வெர்ஷன் 10 முறை இருக்கிறது. But most of the Bibles, it has 11 times the word remain or abide. Some versions use the word abide, but NIV and others, they use the word remain. அதையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஏன் அந்த 9 வசனத்தில் மட்டும் 11 முறை இந்த வார்த்தை நிலைத்திரு என்கிறது வருது? Why is it 11 times Jesus said abide or remain? There is urgency and imminence in the call of Jesus. அதில் ஒரு பெரிய ஒரு அவசரம், ஒரு
மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு அவசரம். பிகாஸ் இட் இஸ் சம்டைம் இட்ஸ் அ லாஸ்ட் எவர் hours for Jesus Christ in the face of the earth. இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தின் கடைசி மணித்துளிகள் என்று சொல்லலாம், ஒரு சில மணித்துளிகள். அப்பொழுது அவர் சொல்கிறார், பிகாஸ் he is completed his ministry and he is going to be crucified. அவர் அந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை முடித்து அவர் சிலுவை பயணத்திற்கு அவர் செல்ல வேண்டும். ஆக அந்த அவசரம். If we have somebody in our family or in among our friends who knows, okay, the doctors have given me only 1 week or 10 days, and then if we meet them you will know the urgency. அந்த அப்படியான கடைசி இன்னும் உனக்கு 3 மாதங்கள் இருக்கிறது அல்லது 1 வாரம் தான் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நண்பர்களிலேயோ அல்லது நம்முடைய உறவினர்களிலேயோ அல்லது நம்முடைய அண்டை அயலகத்திலேயோ யாரிடமாவது அந்த டாக்டர்ஸ் சொல்லியிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவசரம் நமக்கு புரியும். இந்த ஒரு சில நாட்களிலே நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்து வைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும், மற்ற காரியங்கள் சொத்து மற்ற காரியங்களை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசரம் காணப்படும். Because at that time in the people there will be a sort of urgency, because I'm going to go off. Before that I have to complete these tasks. இது எல்லாம் நான் ஒழுங்கு செய்துவிட்டு போக வேண்டும் என்கிற ஒரு அவசரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவசரத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவில் காண்கிறோம். We see that kind of urgency and the imminence in the words of Jesus. I think maybe because of that he says what is very important, remain in me, remain in my love, remain in my word 11 times. So that is the punch of the whole passage, I believe, in the 9 verses. Even before that also we hear the word remain. Even after that in the chapter also we see the word remain. But within the 9 verses we see it. And there is a passionate plea in his voice. ஒரு அவசரம், அத்தியாவசியமான ஒரு அவசரம் அவருடைய குரல்ல இருக்கு. நிலைத்திரு, நிலைத்திரு, நிலைத்திரு. பல நேரத்தில் நம்ம கேட்க மாட்டோம், ஐயோ இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இது வரைக்கும் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் எனத்தையோ இதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. Many times we also get very frustrated when people who are sick, they keep repeating some of the things and we don't like. I don't know how many of us are going to be like that when Jesus has said, நிலைத்திரு, abide in me, remain in me. Let's ponder about it. The ultimate choice is given to us. Ultimately the choice is ours. கடைசில பார்க்க போனா to remain in him or not to remain in him is our choice. கடைசில பார்க்க போனா நம்ம அவரோடு நிலைத்து இருக்கிறோமா அல்லது நிலைக்க வேண்டாமா, நம்முடைய இஷ்டத்துக்கு வேற ஏதோ ஒரு காரியத்தில் இருப்போமா, that is அது நம்முடைய நாம எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நடக்கும். That is the choice we have. So இந்த கடைசி மணித்துளிகளில் அவர் பேசி அந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஏன் அப்படியாக இருந்தது. ஸோ டுடே we are going to think and reflect and ponder and listen to the still small voice of our Lord to say, what does he want us to do? The same message is for us, not only for the disciples and the people who were around him at that time, even now, because his second coming is also imminent. அவருடைய 2ஆம் வருகையும் வெகு சமீபமாக இருக்கிறது. So let us be warned. நமக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக இந்த காரியம் வரக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது காரியம், remain, abide in me is a command. அது ஒரு கட்டளை, வேண்டுகோள், கட்டளை, ரெண்டாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிலைத்திரு என்பது ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கலாம். ஐயா தயவு செய்து இதை செய்திரு அப்படியும் நம்ம சொல்லலாம், அல்லது நான் சொல்கிறேன் ஒழுங்காக செய்து முடி, நிலைத்திரு அப்படியும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள போகிறோம், அதை செயலாற்ற போகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். It can be a command or it can be a plea or a request. But however, how are we going to accept the calling of the Lord? He calls us to abide with him.
First thing is remain in me. John 15:4. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So we have to choose to remain in him, abide with him, abide in him. This is the first part. Why? We will continue to look at it. Second one is, it is a command. Second part, remain. Where to remain? First he said, remain in me. என்னில் நிலைத்திருங்கள். The second one, also in the same passage, he says, remain in my word. Where do we see this? John 15:7 and John 1:1. Okay? If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. This is John 15:7. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. So here, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். We have to remain in his word. So we see that. But I have brought in another element there, that is John chapter 1 verse 1 as well. Okay? Afterwards, a little while after, we will think about it, why this verse is very specifically important for this passage. என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். That blessing we will think about it later, because our mind is all for blessing and blessing and blessing. Today, anywhere there is a blessing meeting, all of us will be there. But anywhere there is an intercessory prayer meeting, we have to think 10 times before going there. ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ we have to remain in his word. அவருடைய வார்த்தையில் நிலைத்திரு. The third one, remain in my love. John 15:10 and 1 John 4:8 and 16. If you keep my commands, you will remain in my love. Here we see remain in my love. Just as I have kept my father's commands and remain in his love. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். So remain in my love. And 1 John says like this, 4:8, whoever does not love does not know God, because God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். So there are three things. One is remain in me. Second one is remain in my word. Third thing is remain in love. Okay? முதலாவது என்னிலே நிலைத்திருங்கள், இரண்டாவது என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், மூன்றாவது அன்பிலே நிலைத்திருங்கள். ஆக மூன்று காரியம். But the interesting part of it is all three are the same. தேவன் அன்பாகவே இருக்கிறார். So that means God is equivalent to love. Again, he is asking us to remain in him. The word, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So the word was God. So word also is him. So either way, any way you look at it, we are called and commanded and requested and pleaded to remain in him. That is the importance of this passage. But how are we? Are we remaining in him, or we have got our own options and choices and whatnot? Because today we have got many choices. Even our exams for our children also many choices. Because when I grew up, we have to write mostly like essay writing, maybe a few questions only like options.
1 or 2 or 3 or something like that. Otherwise, it has to be essay writing, the full substance of it we have to write. But today, most of it is like you tick this. So that is why if you don't know the answer also, sometimes you just close, anything also you tick. Are we in our Christian life with God also just ticking something? நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை டிக் பண்ணிட்டு பேசாமல் போவோன்னு இருக்கிறோமா? Because this is a very important clarion call from our Lord Jesus. ஆண்டவருடைய நேரத்திலே ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட மிகவும் அவசரமாக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. How are we going to treat it? How are we going to treat it? Abide in him. Now why? எதற்காக நம்ம நிலைத்திருக்க வேண்டும்? Why should we remain in him? இதை நம்ம பார்க்கலாம். First of all, to grow in his word. அவருடைய வார்த்தையிலே வளருவதற்காக. Today, many of us, we don't have the words with us. Even our children, sometimes I feel very sad because we feel asking our children to memorize or to read or spend time or even to have a family prayer where they have to pray. We think it is not. They are very small. They will learn in future. It is okay. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால் பரவாயில்ல. இப்போ அவங்கள வசனம்லாம் வாசிக்க சொல்ல வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேணாம், அவங்க இருக்கட்டும், அவங்க பாடம் படித்தா போதும். ஈவன் ஆன் சண்டேஸ், if there is a tuition program, and what we will do is we are sending our children to the tuition program. So Jesus becomes a second option. ஏசப்பா ரெண்டாவது சாய்ஸ், முதல் சாய்ஸே கிடையாது. My children must study well and they have to come up well in the thing. But that is where we are going to lose out on our children. அதில் தான் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து அவங்க நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்காது. Because we are not teaching them, because God is our Father and we want to remain in him, abide in him. But we are not teaching them that important principle. அந்த மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பதில்லை. Later on we are crying because I have seen many families, the mothers coming and crying, you please pray for my son. என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. They have done extremely well. அவங்க மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. They are earning extremely well. They've got everything they need in this world. இந்த உலகத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லாமே நல்லா இருக்குது. They've got the position, they've got the property, they've got a big house and everything they've got good qualification, everything. Minus Jesus. எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் மாத்திரம் அங்கே இல்லை. ஆண்டவர் மாத்திரம் அங்கே இல்லைன்னு சொன்னால் தமிழில் சொல்லுவோமே, முதற் கோணல் முற்றும் கோணல். The day you say Jesus is not there, everything is a zero. There's nothing more to look forward to. அதற்கு மேலாக நம்ம ஒன்றையுமே பார்க்க போகிறதில்ல. I want to share with you because I was a literature student. So Dr. Faustus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி. I learned one literary piece and all that. That is Dr. Faustus. That is 14th century, I think, material literature. So here, it was very interesting. I can never forget. அது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. இன்னும் வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. This man, Dr. Faustus, he had everything. He was a doctor and he had all the, affluence. அவருக்கு தேவையான செல்வாக்கு எல்லாமே அவருக்கு இருந்தது. But that was not enough for him. அவருக்கு அது போதுமானதாகவே தெரியலை. அவருக்கு போதுமானதா இல்லை. So he wanted more and more and more. He wanted power, he wanted position, he wanted the whole world under his thumb and everything. அவருக்கு எல்லா விதமான அந்த வல்லமையும் அவருக்கு தான் இருக்கணும். சிறப்பான ஸ்தானம் சமுதாயத்தில் அவருக்கு இருக்கணும். சாரி. அப்படியாக அவர் யோசிச்சிருந்தார். So one day in his quietness he met Satan, the very devil. உடனே ஒரு நாள் அவர் சாத்தானை சந்திக்க நேர்ந்தது. So this
Satan as always telling lies. பொய்யின் பிதா அவர் தான். He told this Dr. Faustus, you want all these things, then you have to do only one small thing, I can give you everything you need, everything you crave for, I'll give you. Whatever you long for, I'll give you. உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். பட் நீ எனக்காக ஒரே ஒரு சின்ன காரியம் செய்யணும். So Dr. Foster said, oh, okay, if you can give me all those things, I don't mind doing something for you. Anyway, you're asking for a small thing. The cunning crook of Satan, he said, once you die, I want your soul. நீ மரிக்கும் போது உன்னுடைய ஆத்மா என்னுடையதாக இருக்கணும். That's all I ask. So this man said, oh, if I can enjoy the whole world and the whole earth and every position and power and money and everything, what do I care for this small soul? எல்லாத்தையும் நான் அனுபவிக்கும் போது இந்த சின்ன ஆத்மாவுக்காக வேண்டி நான் ஏன் கவலைப்படுறேன்? அதை உனக்கு கொடுத்துறேன், அது எனக்கு தேவையில்லை. நான் செத்த பிறகு அது எனக்கு தேவையில்லை. Once I die, I don't need it. Okay, you can take it. He did it. So there was a bargain between the two of them. Everything is sealed. Okay, after the death of Dr. Faustus, Satan will get his soul. And Faustus signed it and gave it to him. So along the days, he became old, he became sick, and now he has to die. He is in his deathbed. போக போக அவருக்கு வயசாகுது, உடல் நலமும் குறைவுபடுது, அவர் படுக்கையில் இருக்கிறாரு. இனிமேல் எந்த நிமிஷமும் மரணம் வரலாம், மரணத்தை சந்திக்க வேண்டும். That was the time he is in his jitters. He is so fearful. அந்த நேரத்தில் அங்கே சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, பயம், முழு பயம். ஐயோ, என் ஆத்மாவை குடிச்சிட்டேனே, நான் என்னுடைய ஆத்மா எங்கே போகும், நான் எங்கே போவேன்? He started crying, but that was to no avail. அதனால் ஒன்றுமே நடக்க முடியலை. He lost his life and soul. கடைசியில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார், அந்த பிசாசுக்கு இழந்து போனார். வஞ்சிக்கும் வலு சர்ப்பம். Today, when we are reminded by the Lord, only in 9 verses 11 times, remain in me, abide with me, abide in me, let's hearken our ears. நம்முடைய இருதயத்தை அவர்கிட்ட போய் கொடுப்போம். அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவருடைய கெஞ்சுகிற ஒரு குரல், வேண்டுகிற ஒரு குரல். அவர் சொல்றாரு. So let's start thinking about that. What is our life like? What is our children's life like? What is our generation's life like? What is our church's life like? Let's think and ponder about it. Otherwise, we may lose the boat. அப்படி இல்லாவிட்டால் போக வேண்டிய போட்டு அது பாட்டுக்கு போயிடும், நம்ம இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும். So this is what we need to realize. If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. One is, God says, but that doesn't mean whatever you wish. Suppose your children are there and your children want, small child, okay, small girl, okay, 3 years old, 4 years old, and you are cooking, and the daughter wants to say, no, I also want to go and put my finger in that. Will you allow? உங்களுடைய 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க அங்கே வந்து நீங்கள் சமைத்து கொண்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஏறிக்கணும், அம்மா நானும் தொட்டு பார்க்கணுமான்னு சொன்னால் விடுவீங்களா? விட மாட்டோம் இல்லையா? So that is what is happening here. The word has to be in us, and we need to take our children forward to the Lord and not to anybody else. So, dear friends, please start thinking about your life here and your children's life here. Are we remaining in His word? Are we remaining in Him? Are we remaining in His love? If not, everything is going to be a total and complete failure and a zero. It's not worth living a life like that. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதை காட்டிலும் வாழாமல் இருப்பது மேல். Second, to bear fruit.
உங்கள் வாழ்க்கையில் to bear fruit, this we see in John 15:2, Genesis 1:28, Galatians chapter 5:22 to 23, outward. These are the kind of things we can put, output we can put on. People can see. இது மூலமாக தான் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனியை காண முடியும். அந்த கனியின் வழியாக நமக்குள்ளாக வாழ்கின்ற பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் காண முடியும். So this is the thing. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes so that it will be even more fruitful. So Jesus is in our life, and God the Father is in our life, and God the Holy Spirit is in our life to see. Their most important task they are seeing is to see that we are fruiting. There is fruit in our life. Do we have fruits in our life or not? When we don't have a fruit, the branch is cut off. That's what we do also. Even when you have a moringa tree, drumstick tree, or whatever small fruit tree, and after it gave its fruits and things like that, the leaves will be there. We will cut and trim and whatnot for the next yield. So God is there doing that work. So it will be painful at times when he says, no, I'm not going to give you this, because everything he cannot give it to us. He knows us better than what we know of our own selves. அவருக்கு நம்மை பற்றி இன்னும் அதிகமாக தெரியும், நமக்கு நம்மை பற்றி தெரிவதை காட்டிலும். Because there is a conscious mind, a subconscious mind, and unconscious mind as well. So most of the time, whatever is going on in our unconscious mind, we don't understand why we do that, what is there. பல நேரத்தில் நமக்கே தெரியாத நம்மை பற்றிய காரியங்கள், நம்ம எப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முழுவதும் சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. Everything is total and completely open into his sight, in his sight. That is why sometimes he says no. அதனால்தான் சில வேளைகளிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை, இதை நான் உனக்கு தர முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நம்ம we are like adamant children. கீழே உட்காந்து காலை உதறி அடித்து அழுது, எனக்கு வேணும், எனக்கு வேணும், இப்போ வேணும், எனக்கு கொடுக்கலன்னா நான் அங்கேயே இருப்பேன், வரமாட்டேன், எனக்கு வரமாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கலை, அது செய்யலை, இது செய்யலை. Many a times it's not only our children who do that, we also do that. காலை அடித்து கையை அடித்து அழுது, எனக்கு வேணும் வேணும், பிடிவாதம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அந்த பிடிவாதத்தினால தான் நம்ம பல நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். Many a times we lose out on our blessing, our protection. The greatest blessing is protection from God. We lose out. Our preservation of life, நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாத்துக் கொள்வதிலிருந்து நம்ம இல்லாமல் போகிறோம். So we have to be careful. When our Lord says no, it is for a good purpose. It's for a good purpose. அவர் ஆண்டவர் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னானா அது ஒரு நல்ல காரியத்துக்கு. Only when we remain in his word, we will understand all this. அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் இந்த காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். It is not otherwise. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். You look at our neighbor and we also want to have all those things. They buy a new car and we also want to buy a new car. அவங்க ஒரு புது காடி வாங்கினா நம்ம வாங்கணும். அவங்க பிள்ளைங்களை விக்டோரியா இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புனாங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன் தான் போகணும். That's how we are living. Let us come to terms with all these things today. Let us start thinking about remaining in him, abiding with him. What is right for us, he will most definitely he will give. நமக்கு எது சரியானதோ அதை நம்முடைய தேவன் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமானதாக இருக்கிறார். Even before we can ask, he will give. நாம் கேட்டுக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்னமே அதை செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆக that is one of the things. So otherwise we have to be cut off from him totally and completely. கனி கொடாத அந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன சொல்கிறார், வெட்டுண்டு அதை எங்கே போடுறோன்னு சொன்னால் அக்னியில் கொண்டு போய் எரிய போகிறாரு. பிகாஸ்
He wants to cut and trim so that we can give more fruits. நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். To bear fruit and to bear more and more fruit. Next is God, abide in him. Why? To be fruitful and to multiply. To be fruitful and increase. This we see it again in Genesis chapter 1 verses 28. God blessed them and said to them, be fruitful and increase in number. Fill the earth, subdue it, rule over the fish and the sea and the birds in the sky and over every living creature that moves on the ground. But the fruit, so here God has given us the mandate to பலுகி பெறுவதற்காக, to increase in number and everything, but with him. அதே நேரத்தில் பலுகி பெருகணும் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. சொத்தா வாங்கி போட்டுட்டு பலுகி பெருக முடியாது. You want to buy more and more assets and you want to have more and more bank balance and everything, and you say, oh, I'm increasing. That is not the real increase. The real increase is in God's condition, under God's condition. What does he say? That one. This is where we need to look at. Then we will be fruitful. Galatians chapter 5 verses 22 to 23. Fruit of the Spirit. Many of us, sometimes in our church circles, not sometimes, most times, I should say that, let us speak the truth and shame the devil. பல நேரத்தில் நம்ம கேட்குறதுலாம் என்னது? சொத்து வேணும், சுகம் வேணும், அது வேணும். அது மட்டும் இல்லை, வரம் வேணும், கனி வேணாம். அது ரொம்ப கஷ்டம். To increase in our fruit. Our churches don't grow because we are not increasing in the fruit of the Spirit. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எப்பவுமோ ஒரு நாள் வாசம். But we don't know. Let us go back and reflect on these verses. வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். மூன்றாவது காரியம், abide in him. Why? To prosper through, first of all, to prosper and also to answered prayers. பதிலளிக்கப்படும் ஜெபங்கள். 15:7b. If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you, but in accordance to his will. Whatever you wish. ஆண்டவர் சொல்லிட்டாரு, whatever. அடுத்த வீட்டில் ஒருத்தன் ஜோ பண்ணிட்டு தானா, அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சரியான சண்டை. ஸோ ஒன் பர்சன் he was praying and but he and his neighbor, they don't talk to one another, they had issues with one another and things like that. So he was praying. He's a Christian, so he prayed. He told, it seems, Lord, I can't stand this family, this man. So when I'm praying, if அவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு பங்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா கொடுங்க, பரவாயில்ல. நீங்கள் ஒரு பங்கு ஆசீர்வாதமோ ஏதோ கொடுத்தீங்கன்னா எனக்கு 2 பங்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அல்லது 2 பங்கு அதே மாதிரி எனக்கு வேணும். You can give him 1 portion, but I want to enjoy 2. God said, okay. So he said, I will make him blind in one eye, you be blind in both eyes. So sometimes our prayers are like that. We are challenging God to do whatever he doesn't want to do actually, but to put us in our place, to really bring us safe home, he has to do some of the things. So what is our prayer like? Every time about the world, about something else, yearning for something else, every time want. So let us look at it. Answered prayers, yes, but you are remaining in him, and I am remaining in him, and then he's answering our prayers. That means the Holy Spirit is praying through us. That's the proper prayer. Even when we don't know how to pray, he intercedes for us. The Holy Spirit intercedes for us. So we have to put it in proper perspective. What is answered prayer? Answered prayer is not anything okay. Not like that. Okay, the fourth part.
to overcome the evil one. உலகத்தில் தீமையான காரியங்கள், பிசாசின் காரியங்கள், அதிகமான காரியங்கள் உண்டு. To overcome, பொல்லாங்கனை மேற்கொள்வதற்கும் we have to remain with him. Today, how many of us, when we see somebody is possessed, okay, I'm going in the name of Jesus ன்னு பக்கத்தில் போவோம். ஆண்டோடைய நாமத்தில் நான் வார இந்த பிசாசை விரட்டுறேன்னு. ஐயோ வேண்டாம், கோயிலில் இருந்தவங்க கூட வெளியே ஓடிடுவாங்க. Because we don't have that confidence in the Lord, because we don't remain in his word, we don't remain in him, we don't remain in his love. How can the power of the Holy Spirit can be revealed through us? That is the issue. I write to you, young men, because you are strong, and the word of God lives in you. The word of God lives in you, and you have overcome the evil one. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். To overcome the evil one, we have to remain in him. So these are all the benefits we can enjoy. But we are not enjoying the benefits because we are not remaining with him. We are not remaining with his word. I'm going to keep repeating this thing because this is very, very important in every single Christian life. Whether you are a male, whether you are a female, whether you are a boy, whether you are a girl, whether you are a child, whether you are an elderly person, we are called to remain in him, remain in his word, and remain in his love. If not what? The second one, there will be fruitlessness. கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. Where do we see that? Many places. Luke 13, chapters 13, verses 6 to 9. John chapter 15, verse 2b and 4b. So here we are seeing all the thing. அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். So if there is no fruit, and we will also be cut off from his presence. நம்முடைய வாழ்க்கையிலே கனி தருகின்ற வாழ்க்கை, அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால் அவரிடமிருந்து நம்மையும் வெட்டி தான் போடணும், வேற வழியே இல்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. So we need to be very careful. And he cuts off every branch in me that bears no fruit. So this we see again in John 15:2b. நம்ம கனி இல்லாத அந்த மரங்களை அவர் என்ன சொல்றார், கிளைகளை அவர் வெட்டி போடுகிறார். So this also we need to be very careful. Today I was very frightened before coming here. Lord, what do you want me to speak like this? And this is the first time I'm going to this church. And then the next time they won't call me at all. இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்போது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச சொல்கிறீங்க, இதுதான் தடவை அங்கே போகிறேன், நல்ல சந்தோஷமாக, அதுவும் மெத்தடிஸ்ட் விமன் சண்டே, அவங்களுக்கு நல்ல உற்சாகமாக அவங்களுக்கு வாக்கு தத்தம் இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துருக்கணுமே, நீங்கள் என்ன. பட் காட் said, you want me or your own favors and your own people and things like that. So I don't know any one of you all here, but God has given this message for each and every one of you as well as me. So let us be very careful. If not what? The second one, a bitter fruit. கசப்பான பழங்களை கொடுப்போம். We read it in Isaiah 55:2 and 4 and Galatians 5:19 and 21. கசப்பான பழங்களை கொடுத்தது என்ன? But it yielded only bad fruit. What more could I have been done for my vineyard than I have done for it? God is really crying out. தேவன் அங்கலாய்க்கிற தேவனாக, வருந்துகிற தேவனாக, நான் எல்லாம் செய்துட்டேனே, ஏன் என்னுடைய
மக்களுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை, குடும்பங்களிலே கனி இல்லை, திருச்சபைகளிலே கனி இல்லை என்கிற ஒரு கவலையோடு அவர் நிற்கிறார். பிகாஸ் ஹியர் அகெயின் நம்ம பார்க்கும்போது அந்த ஐசாயா 5:2லையும் அதுதான் நம்ம பார்க்குறோம், 5:4லையும் அதுதான் பார்க்குறோம். கசப்பான பழங்களை தந்தது என்ன? பட் தென் ஃப்ரூட்லெஸ்னஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் சம்திங் எல்ஸ். கனி இல்லாத வாழ்க்கை வேறு ஒரு காரியத்தில் நம்ம காட்டுது. எங்கே காட்டுது? Galatians chapter 5 verses 19 to 21. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை அங்கே தான் நம்ம பார்த்தோம் ஆவியின் கனிகளை. We also saw the fruit of the spirit there, but now it is something else. Acts of the flesh or fruit of the flesh. What are the things we are seeing? There is 9, here is 15 or 16. Sexual immorality, impurity, debauchery, idolatry, witchcraft, hatred, discord, jealousy, fits of rage, selfish ambition, dissensions, factions, and envy, drunkenness, orgies, and the like. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். So these are the other bitter fruits, கசப்பான பழங்கள். So let us take a little bit of time today. In what way we are bearing bitter fruits? Because most definitely there is no real relationship between him and me. That is where the bitter fruits come in. So we need to address the root cause. அடிப்படை அந்த பிரச்சனையை நாம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும். God is ever ready to do that, but are we ready or not? We have to look at it. Otherwise, we can keep saying what will happen. It is in the next one. Futile life, that is 15, John 15:5b. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. So you and I, we want to bear fruit. கனி தரும் வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது. எங்கேயும் போய் முட்டவும் முடியாது, மோதவும் முடியாது. அங்கே தான் போகணும். நிலைத்திருக்க வேண்டும். அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க முடியும். அதே வேளையில் இரண்டாவது வருகையை நோக்கி காத்திருக்க முடியும். அப்படின்னா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட தான் செய்யணும். We need to look at it. Finally, if not what? The fourth part is fire and destruction. That is also there. John 15 verse 6b. தீயினால் அழித்து போடப்படும் வாழ்க்கை. Eternal fire. If you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire and burned. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட செடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். Sometimes we have a jolly good life. We collect all these kinds of wood and pieces of things, and we have a nice campfire. But then the devil also will have a joyful campfire. So we have to look at it. Where is our life going to be? Are we going to be fixed in with our Lord? Doesn't matter wherever you take me, I'm with you, Lord. I will follow you wherever you may go. Or I will follow you if it suits me, if it is comfortable and convenient for me. எங்கு சென்றால் நான் உங்களை பின்தொடர்வேன் என்று சொல்லுவோமா? உங்களை பின்தொடர்வேன், பட் ஐ ஹவ் காட் அ கண்டிஷன். ஒரு நிபந்தனை இருக்குது. எனக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் வரேன். எனக்கு பிடித்தமான காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அப்போ நான் வரேன். அல்லது நான் வரல. பட் there is an end to that. That is the eternal fire. So remain. If we don't remain in us, when we remain, there are blessings. When we don't remain, there are, I don't want to use the word curses, but difficulties. Our life is at stake.
our whole life is at stake. நம்முடைய முழு வாழ்க்கையும் அழிந்து போவதற்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். So church, I would remind you and remind myself, I'm part of you, reminding myself as well. Let us seek ways to steadfastly remain in him. எப்படியெல்லாம் நம்ம அவர் கூட நிலைத்திருக்க முடியுமோ அந்த பாதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டால் அழிவுக்கு நாம் விலக்கி காக்கப்படுவோம். We will be protected and we will be survivors from the eternal fire. This world, the life in this world is only a very short time. Maybe maximum 90 over years. Then afterwards we have to kick the bucket. அதிகபட்சம் ஒரு வேளை 90 வயசு அல்லது ஒரு வேளை 100 சொச்ச வயசு, அதுக்கப்புறம் நம்ம போய் தான் ஆகணும். எங்கேயும் இங்கே இருக்க முடியாது. Do we remember that, and are we prepared for that life with him or with a life somewhere else? I want to tell you something. This is like a bit of a joke. One church person, one Christian, was a regular church goer. He died. And he was a good man and all that kind of thing. So when he went there, he took the lift, and then he first of all went there and he met Peter. So Peter said, yes, come in. So this man said, what is the other place? I want to see the other place. Peter said, that is hell. Why would you want to go to hell? No, I just want to see and come. Can I? Only one day. So Peter said, okay, you go and come back. So he opened the lift went down to hell. So when he went there was a lot of partying, joyful things, drinking, and nice good food, dancing, and so many young girls, and so nice. He spent the whole day there. Then he said, hey, everybody says hell is bad. Hey, what am I doing here? This is nice, man, he thought. So then the next day, the lift opened up. He said, okay, anyway, let me go and enjoy heaven as well and see. Then I can make my choice. So he went up. Peter opened the gate and he went to heaven. And all the angels were there. They were singing. All the people very nice, very polite, joyful, and all they were there. He was enjoying. Then towards the end, Peter came, okay, now is your choice. Where would you like to be? Spend your eternity. He said, heaven is very nice, very singing and all that angels are there, all that is very nice, but it is a little bit not very exciting. I like the excitement there in hell, so I would like to spend my time there. So Peter said, be careful. Once you go there is no turning back. ஒரு தடவை நீ அங்கே போயிட்டேன்னா திரும்பி வர முடியாது. He said, no, I have taken my choice and I will opt for that place. So the lift opened, he went zoom, and they were screaming and yelling and grinding their teeth, and the fire, eternal fire and everything. So he started saying, hey, it was not like this before. How come it is like this? How come it is like this? So he went to Satan and he asked, hey, day before yesterday I came here, it was very nice, partying, laughing, joking, singing and all that. Now, why? He said, that day we were doing the campaign, and today is the reality. This is life for you. So let us be careful. Let's not fall for the ploy of Satan. பிசாசானவன் கொடுக்கிற இந்த தந்திரமான காரியங்களிலிருந்து தப்பிக்கப்பட நம்ம பார்ப்போம். So being Methodist Women's Sunday, recently I saw something in my Facebook. So I want to show it to you to encourage you. There isn't a woman in the Bible that God used who had it easy. பைபிளில் ஒரு லேடி அது ஆண்டவர் பயன்படுத்தின எந்த லேடிக்கும் அங்கே வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ கம் ஆன், ஜாயின் த கிளப். Yes, sir, Ruth did not have it easy, of course.
Esther didn't have it easy. ரூத்துக்கும் அது சுலபமாக இல்லை. ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு வரணும், ஹஸ்பண்ட் இறந்து போனார், திருப்பி இங்கே வந்து அங்கே போய் கோதுமை வயலில் போய் அதை போய் பார்க்கணும், எவ்வளோ காரியங்கள். Esther didn't have it easy. She also went as a kind of slave, but later on she was used by the Lord. Sarah didn't have it easy. She had to wait for so many decades to get one son, and the maids were also laughing at her. Hannah didn't have it easy. Yes, she also didn't have a son, and her own husband's second wife, she was also treating her very badly. Bathsheba did not have it easy. Yes, she couldn't do anything. King David used her. Mary did not have it easy. Yeah, Mary had to give birth to Jesus when she was a virgin, and the whole community, what they would have talked, and so on. The woman at the well and the woman with the issue of blood, didn't have it easy. அவங்களுக்கும் அது ஈஸியாகவே இல்லை. Yeah, better stop falling for that feel good gospel. இதெல்லாம் நல்லா இருக்குங்கிற அந்த விதமான நற்செய்தியை விட்டுடுங்க. And recognize that God's daughters don't have it easy. தேவனுடைய குமார்த்திகளுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்காது. They have it anointed. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. They have it appointed. அவருடைய அப்பாயின்மெண்ட், அவருடைய வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have it highly favored. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have it predestined, and they have all had the victory. Finally, every one of them had victory. கடைசிலே ஒவ்வொரு பெண்ணும், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் வெற்றிக்கு நேராக சென்றாள். Walk in your anointing. உங்கள் ஒவ்வொருடைய அபிஷேகத்திலும் நீங்கள் நடங்க. நானும் நடக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். Wish you all a blessed Methodist Women Sunday. Be a blessing and be blessed always. Let's pray. Dear Heavenly Father, we have heard your voice and the plea in your voice, the urgency in your voice. As a church, we want to listen to your still small voice in our heart and mind.